அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து, அதாவது தாவேகா தொடங்கியதிலிருந்து பெரிய விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கல, ஒரு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யல, ஒரு ஸ்மூத்தான டோன்ல தான் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் திடீரென அந்த விமர்சனத்தை முன்வைப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் எப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ரசிகர்களை தவிர, ரசிகர்களை விட்டுருங்க, ரசிகர்களுக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவர் ஆமானாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. ஆனால் ரசிகர்களை தவிர மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு களத்துக்குள்ளே வருவார், இவர் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையை ஆழம் அகலமாக ஆராய்ந்து புரிந்துணர்வோடு இருப்பார் அப்படின்றதுக்காக பேசும்போது கூட அவர் இன்னும் ஜனநாயகம் படம் முடிஞ்சோடனே வந்துடுவார், இந்த டிசம்பரில் வந்துடுவார். அப்போது 2024 சொல்லப்பட்டது, இந்த டிசம்பரில் வந்துடுவார். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே சொல்லி 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 ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் மிகப்பெரிய ஏமாற்றங்களை தான் கொடுத்தார் மற்றவர்களுக்கு, ரசிகர்களை தவிர மற்றவர்களுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, அடையாளம் காட்டப்படலை. ஆனால் இங்கே நம்மளுக்கு உதயநிதி இருக்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் நம்மளும் உதயநிதியும் ஒரு போட்டிக்கு வந்துடலாம், இந்த எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் என்னென்னா திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் எப்படின்னா, அது ஆளுங்கட்சி, அதை டார்கெட் பண்ணணும், நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல், அதை டார்கெட் பண்ணணும். ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் டார்கெட் பண்ணுறாரான ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை டிப்ளமேட்டிக்காக பஞ்ச் டைலாக் சொல்கிற மாதிரி, இது தீய சக்தி, எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு இது தீய சக்தி, அதை தவிர அதை கடந்து ஏதாவது சொல்கிறாரா? அதேமாதிரி பிஜேபியை பேசும்போதும் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் விமர்சனம் பண்ணால் ஏற்றுக்கலாம், அது பிளவுவாத சக்தி, அந்த ஒரே வார்த்தை தான் அப்படி வந்துச்சு. அதிமுக எதுக்காக அவர் விமர்சனம் பண்ணலை அப்படின்னா, அதிமுக அது ஒரு யானை பலம் கொண்ட ஒரு கட்சி. அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னுவாங்க. அப்போ அந்த தோல்வி வெற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடந்த காலங்களில் நிறையா வந்திருக்குது, சோதனைகளும் வந்திருக்குது. கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் பிரிஞ்சும் இருக்கிறாங்க, இழந்தும் இருக்கிறாங்க, மீட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சி அப்படின்னா பிரதான கட்சி திமுக, அதோடு தான் நம்மளுடைய போட்டி. ஒரு யானை இன்னொரு யானையோடு தான் போட்டி போடும். அப்படி இருக்கும்போது இவர் புதுசாக வந்தவர். அப்போ புதுசாக வரும்பொழுது அவர் களத்தை பார்க்கட்டும், இன்னும் அனுபவிக்கட்டும். இப்போ அவரை நம்ம என்ன கரைப்படுத்த முடியும்? அந்த ஒரு விஷயத்தில் அவங்க அதை விமர்சிக்காமல் இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அதிமுகவை பெரிய அளவில் விஜயும் விமர்சிக்கலை. அப்போ விமர்சிக்கான போது தேவையில்லாமல் அவரை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்றா சேரலான்றதுக்காக தாவேக்காவும் ஒரு நினச்சிருக்கலாம், நம்ம அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம், அதனால விமர்சிக்க வேணான்னு. இவங்களும் என்னென்னா ஒருவேளை எதிர்காலத்தில் வரலாம், அவங்க நம்மளை விமர்சிக்காத போது எதுக்காக அவசரப்பட்டு ஒரு புது கட்சியை நம்ம எதுக்கு விமர்சிக்கணும்? விமர்சனம் செய்யாட்டி கூட பரவாயில்ல, சில இடங்களில் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய வகையிலேயே கூட அதிமுக செயல்பட்டு இருந்தாங்க. தாவேக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டா பேசக்கூடியது, விஜய் தம்பி சகோதரர் நல்லா வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான டோன்லையும் பேசுறதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு இருந்தாலும் ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வெளியே அந்த பேச்செல்லாம் இருக்கு. அதனால ஆரம்பத்துல எந்த ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இருக்குமா? இல்ல, கடுமையான விமர்சனம் நீங்க இன்னொரு பக்கம் பார்த்துறீங்க. 1% ஓட்டு எடுத்தவர் தொடர்ந்து 8.22 வரைக்கும் வந்துட்டார். நாம் தமிழர் சீமான், அவரையும் கடுமையாக விமர்சித்தது கிடையாது. இப்போ அவரும் கூட்டணி வருவார்னு எதிர்பார்த்தா இல்லை. அதுதானே சொல்கிறேன், நம்ம மோதக்கூடிய இடம் நம்மளை நிறைய பேர் எதிரியாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோன்ற அந்த தகுதி உள்ள எதிரியை தான் நிர்ணயிக்கணும். அதுதான் அதிமுக நிர்ணயிக்குது. எனக்கு தகுதி உள்ள எதிரின்னா திமுக தான். மற்றவர்களை என்னை ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்கன்னா அப்போ எதிர்வினை ஆற்றிக்கலாம், மற்ற நேரத்தில் அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்போ கரூர் சம்பவத்தை குறித்து சொன்னீங்கன்னா கூட, கரூர் சம்பவத்தில் கூட முதல் நாள் போய் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொன்னார், அவர் தகுந்த நேரத்திற்கு வந்திருக்கலாம் அந்த கூட்டத்திற்கு, இன்னும் அனுபவம் தேவை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். எதற்காக அந்த நேரத்தில் அவர் நடுநிலையோடு ஒன்று பேசினார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பக்கம் தவறு இருக்குதோ சரி இருக்குதோ, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள் அந்த இடத்துல விஜயை விசாரிக்கிறதுக்கோ, அந்த கட்சியை விசாரிக்கிறதுக்கோ, அந்த நிகழ்ச்சியை விசாரிக்கிறதுக்கோ தகுந்த அதிகாரம், ஆட்சி, விசாரணை வளையம், விசாரணை அமைப்பு, உளவுத்துறை அத்தனையும் ஆட்சியாளர் கையில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் விசாரிக்க யார் விசாரிப்பா? அப்போ அது நடுநிலையோடு விசாரிக்கணும்.
காவலர்கள் அனுபவமிக்க காவல்துறை யார் விசாரிப்பா அப்படின்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தை அவர் பேசினார். அது அது ஆதரவு நிலைப்பாடு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருடைய தீர்ப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க பலவீனமானவங்க ஒரு பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நம்ம நிற்கணுன்றதுக்காக தவறு அவங்க சைடு இருந்தாலும் சரி, எதுவும் இல்லை, 41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இறந்துட்டாங்கல்ல, அந்த குடும்பத்தை கூட நீங்கள் விசாரித்து எதற்காக பிள்ளைகளை கூட்டுக்கு வந்து வந்தீங்கள், அப்போது உங்கள் மேலே தான் தவறு அப்படின்னு அவங்க மேலே கூட தவறை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு அதிகாரம் ஆட்சியாளர் இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர் பக்கம் இருக்கிற குறையை விசாரிக்கிறது யார் அப்படின்றது தான் அவர் அந்த ஆதரவு கரத்தை நீட்டினார் ஒட்டிய, மற்றபடி தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காக கூட. ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா, தாவேகா அடுத்த கட்டத்துக்கு வரும்போது, இப்போது செங்கோட்டையன்கள்லாம் இணைஞ்ச பிறகு என்னென்னா, அடுத்தது அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதிமுக விமர்சிக்க வேண்டியதுதான் அதிமுக எதிர்வினையாற்றுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க, கூட்டணிக்கு அழைத்தது எப்படின்னா எங்கள் தலைமையில் கூட்டணி. இவங்க சொன்னது, நீங்கள் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட சில குறைகள் இருக்கலாம், ஆனால் கூட தலைமை எங்கள் தலைமையில் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின் போது அந்த மாதிரி முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட வரும். அது அந்த மாதிரி இருக்கும். இப்போது அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் பேசுகிறீங்க. முதல் கூட்டத்தில் அவர் சங்கோ சட்டத்தில் 23 நவம்பரில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். யார்? ஜேபிஆர் உள்ளரங்கத்தில் நடத்துகிறார், கல்லூரி வளாகத்தில். அதில் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பேரறிஞர் அண்ணா வார்த்தையை குறிப்பிடுறார், மக்களிடம் செல், அண்ணா சொல்லியிருக்காருன்னு. ஆனால் இது வரைக்கும் மக்கள்கிட்ட எங்கே போனார்? அப்போ அவர் சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பனையூருக்கு வாங்க அப்படின்ற கட்டத்தில் தான் இருக்காரு. அதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? எது வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி இருப்பீங்க? பனையூர்லேயே இருப்பீங்க. கூட்டம்னு ஒரு மாயை சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பீங்க? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? ஜெயலலிதா அம்மாவுக்கு வராத கூட்டமா? ஏன் பேரறிஞர் அண்ணாவுக்கு வராத கூட்டமா? அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அரசியல் மயப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதுதான் ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு கரூர் ஒரு துறை சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகாக அந்த படிப்பினை எடுத்துட்டு அந்த கூட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா கூட்டமே வருதுன்னு பெரிய மாயை உண்டு பண்ணுறீங்களோ. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இடத்துல மக்களை சந்திச்சிங்கன்னா அந்த கூட்டம் வராது. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திச்சிங்கன்னா கூட்டம் வரும். அது அப்போ நீங்களே உருவாக்குறீங்களா? அந்த எண்ணம் வருமா இல்லையா? இதைத்தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தை 2017க்கு பின் 2021க்கு பின் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த இடத்தில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப அதிமுக திமுக எல்லாத்தையுமே விமர்சனம் செஞ்சுதான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கு பின்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் விஜய் பேசுறாரு. சோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதிமுக ஒருவேளை இந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பேச்செல்லாம் இல்ல, இது இப்பதானே பேசுறாரு. இது இப்பதான் பேசுறாரு. ஆரம்பத்துல இருந்து ஒருவேளை அதிமுக தன்னை எதிர்த்தா தானே பேச முடியும். இப்ப நான் தான் சொல்றேன், அதாவது ஆட்சியாளர்கள் யாரு? சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, ஆட்சியில் இருக்கிறது திமுகவின் செயல்பாடுகள் என்ன, இந்த 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன, அதில் தான் அதிமுக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏனென்றால் 82 மாவட்டத்திலையும் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வுனாலும் எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் போராட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சியாக இருக்கிற, இன்றைக்கும் தன்னகத்தை 62 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுக தானே போராடும். அதை தானே அவங்க மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. தனக்கு ஒருத்தர் சொல்லாடலோட சில எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா அதிலெல்லாம் விளைவிக்கிற நீர் மாதிரி தன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ தேர்தல் வரும்பொழுது அவர்கள் விமர்சிக்கும் போது அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. எதிர்வினையாற்றும் போது இப்போ என்ன சொல்கிறாங்க, அவரு நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, அதுவும் எப்படி ஆஃப் த கேமரா ரெக்கார்டிங். இது வரைக்கும் நம்ம ஊடகத்தில் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை உலகத்திலேயே. ஆஃப் த கேமரா அப்படின்ற ஒரு பதிவு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை.